கண்ணில் கண்ணீர் வடியுது. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் அழிவின் பாதையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்களப்பா. இவங்க மனம் திரும்பணுமே, இவங்க மனம் திரும்பணுமே, இவங்க மனம் திரும்பணுமே, இவங்க மனம் திரும்பணுமே. எனக்கு அன்பானவர்களே, நமக்கு ஒரு மாசத்தை என் ஆண்டவர் கூட்டி கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, இந்த 10வது மாசத்தை நான் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக எத்தனை பேர் மாற்றுவதற்கு, இந்த 10வது மாசத்தை தேவனுக்கென்று சொல்லி நான் செலவழிப்பேன். ஒரு நாளைக்கு அல்லது ஒரு வாரத்தில் என் ஆண்டவருக்கென்று சொல்லி நான் ஒரு 5 நிமிடங்கள் நான் செலவழிக்கிறதுக்கு இன்னைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையை என் ஆண்டவருக்கு கொடுக்க முடியும்? என் தேவனுக்கென்று சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிடம் எத்தனை பேர் இன்னைக்கு என் ஆண்டவருக்கு கொடுக்க முடியும்? அவர் சொல்றார், என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அவர் நம்மை பாதுகாப்பார். வானாய்களுக்குள்ளதான் என் ஆண்டவர் நம்மை அனுப்புகிறார், இல்லைன்னு சொல்லல. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. ஓநாய்களுக்குள்ளே நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லதான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆனா தேவனுடைய வார்த்தை எப்படியாவது அவர்களுக்கு சொல்லணும். எப்படியாவது நான் இருக்கிற கிராமம் ரட்சிக்கப்பட வேண்டும், எப்படியாவது நான் இருக்கிற தெருவில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு அதற்கு நமக்கு இன்னைக்கு என்ன ஸ்டெப் எடுத்திருக்கிறோம், என்ன செய்கிறோம், அதற்கு என்ன காரியத்தை இன்னைக்கு நம்ம செய்கிறோம்? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்துட்டு ஏதோ 2 கையை தட்டி பாடிட்டு என்னத்தோ காணிக்க போட்டுட்டு ஏதோ நம்ம வாட்டுக்கு போயிருவோம். அதுதான் கிறிஸ்துவ ஜீவியம் அல்ல. அதல்ல கிறிஸ்துவ ஜீவியம். ஒரு மாசத்தை என் ஆண்டவர் கூட்டி கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, இந்த பிறகு இருக்கிற புதிய மாசத்தை என் ஆண்டவருக்காக நீ எவ்வளவு செலவழிப்பாய்? என்ன ஆண்டவருக்கு இந்த புதிய மாசத்தில் செய்ய இருக்கிறோம்? நான் உனக்கு சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஜனவரி மாதம் நமக்கு வாக்கு பண்ணினார். அந்த நல்வார்த்தை நான் ஒவ்வொரு நாளும் கேட்குறேன், ஆண்டவரே, இந்த நல்வார்த்தை என்னைக்கு நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பீங்க? இந்த நல்வார்த்தை என்னைக்கு எனக்கு நிறைவேறும்? இந்த நல்வார்த்தை எனக்கு என்னைக்கு நிறைவேறும்? போன மாசத்தில் ஆவியானவர் சொன்னார், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று சொல்லி.